இளைஞர்களை பூரா இவங்க பாண்டியன் படிக்கும்படி சொல்லி சென்றாரு. அருவாமா ஆயுதம் வேணாதான் ஆயுதம் என்று சொன்னவரையா இவங்க பாண்டி சொன்ன சொல்லும் மாறலையா எங்கன்னே இவங்க பாண்டி சொன்ன சொல்லும் மாறலையா. படித்த ஒரு பட்டதாரி அன்பு உள்ள தங்க மகனா படித்த ஒரு பட்டதாரி அன்பு உள்ள தங்க மகனா படித்த ஒரு பட்டதாரி அன்பு உள்ள தங்க மகனா தீபக்கு பாண்டி அண்ணா தீபக்கு பாண்டி அண்ணா எங்கன்னே மறைஞ்சாலும் இவக்கு பாண்டி என்ன தம்பிகள் கண்டிப்பாக சாதிப்பாங்க. அருவாயிரம் சொன்னவரையா இவக்கு பாண்டி சொன்ன சொல்லும் மாறலைய எங்கன்னே இவக்கு பாண்டி சொன்ன சொல்லும் மாறலையா எங்கன்னே சாகவில்லை இவக்கு பாண்டியன் என்னைக்குமே சாகவில்லை தேவேந்திர உலை இங்கே நெஞ்சில் வாழ்வார். எம் கருப்புத்துறை வனத்துறை அதிகாரி எட்டிச்சேரியை சேர்ந்த அன்புறவு சார்பாக ரூபாய் 501, மூனா நீதிராஜா சார்பாக 201. நன்றி. அன்பாலயத்துக்காக உதவி செய்ததுனால நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. ஐயா சண்டை கண்ட போடாது ஐயா. அது யாரு சண்டை போடுறது? சண்டை போடுறாப்புல இருந்தா காசை கொடுத்து சண்டை போடுறீங்க. ஏன்னா என்னைய நம்பி அத்தனை ஜீவன் அன்பாலயத்தில் இருக்குங்கய்யா. கூத்தானாத்தான் கஞ்சி ஊற்ற முடியும். இதுகளை பூரா நான் தான் காப்பாற்றணும். அவர் ஐயா தாஜ்மஹால் தானே வேலாக்குறிய. சரி, அப்போ உங்க விஷயத்துக்கெல்லாம் கோட்டை எடுத்துக்கலாம். ஆனா உண்மையிலே நல்ல மனுஷன் எங்க அண்ணே, ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவருக்கு. உன் பேர் என்னண்ணே? ராமகிருஷ்ணே. நான் ராதாகிருஷ்ணனே. நீ பெரிய மையன், நான் சித்தப்ப மையன். ஒரு 500 ரூபா விடுவேன். தீபக் பாண்டியண்ணன் அன்பு தம்பிகள் சாமிபட்டி சேர்ந்த உறவுகள் 501. ரொம்ப நன்றி அண்ணே. இடது வந்தேன் காசு வருது, இங்கிட்டு ஒண்ணுமே வரலையாடா. பொம்பளை எல்லாம் காசு இல்லையா கலப்படாத, பழைய கொலுசு இருந்தா கலத்துக்க புது புது தாரேன் மேடம். ஏன்னா ஆண்கள் என்று ஏன் சொல்லுவேன் என்றா, குடும்பத்துக்காக அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு கடைசி வரை எதுவுமே அனுபவிக்காமல் இந்த குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் ஆண்கள் தான். யாராரும் கொண்டாடிக்கிட்டு அடிவாப்பே கை தட்ட மாட்டியே. அதே மாதிரி பசியை போக்கி ஆம்பளை 1008 குட்டிச்சவர் தாண்டினாலும் 50 நாளைக்கு வராட்டாலும் குடும்பத்தை பத்திரமா பார்த்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய தாய்மார்கள். நான் விட மாட்டேன். அப்புறம் அங்கிட்டு போய் மண்ணை வாரி தூத்துவேன். ட்ரோன் ட்ராக் 100 நாள் வேலையெல்லாம் இங்க இருக்கா போய் இருக்கணும். அது இருந்தாத்தே ஆடு ஒர்க் பண்ண முடியும். நான் தப்பா சொல்லத்தான். இந்த 100 நாள் வேலையை வச்சு எத்தனையோ குடும்பம் நீ பசியை போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே வாழ்த்துக்கள். 100 நாள் வேலைக்கு போற ஆளுங்க கவனமா போங்க மேடம். மேக்கப்லாம் ஹெவியா போட்டு போங்க. ஏன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கும் ஸ்கின் பாதிக்கும். மம்பட்டிலாம் கொண்டு போகாதீங்க, பிளேடை கொண்டு போங்க. அப்பதான் ஒவ்வொரு புல்லா அறுக்க முடியும் நன்றாக. எங்க ஊர்ல 2 கிழட்டு முண்டையை பார்த்த வேலை புலைய எடுத்து விட்டாங்க. இது போய் புளிய மரத்துக்கு கீழே புளிய மரத்தை பழகிட்டு 2 கிழவியை நைட்டியை போட்டு சிப்பிங் கேர 2 பயலுக அங்கிட்டு போனவங்க செம்ம பெருப்புறம். முதுவை பார்த்தா நயன்தார மாதிரி இருக்காடா. போய் சுரண்டி இருக்காங்க. அதுல என்ன பாட்டு இருக்கு? சீமக்கரில் 2 பேர் விழுந்து பீரு பாட்டுலாம் குத்தி அதுல பிறந்த வந்தேன். எங்க அண்ணன் தம்பி எல்லாம் கல்யாணம் ஆகலை சொன்ன கைது பண்ணிடல. இவன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுக்கியா கல்யாணம்?
செல்வத்துக்கே கல்யாணம் ஆயிருக்கு. காரணம் அவன் மண்டை அப்படி. மத்தாளு மாதிரி லேடிஸை தொந்தரவுலாம் படுத்த மாட்டேன். மண்டல தேங்காய் போட்டு அப்படியே முட்டுவேன். இதுல என்ன பண்ணிட்டானா, சிங்கப்பூர் நாடகத்துக்கு வாய்ப்பு கிடைச்சு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. உண்மையிலே சிங்கப்பூர் போறதுக்கு இந்த யூடியூப்பை பார்த்துட்டு அங்கே மிருதங்க செல்வம் மட்டும் வேணும்னு கேட்டாங்க. நானும் நல்லாருன்னு வாழ்த்தி விட்டேன். முண்டை என்ன பண்ணிவிட்டேன், பாஸ்போர்ட் போட்டோ எடுக்கிறதுக்கு புதுக்கோட்டையில் யாரோ மசூரு செய்கிறாளாம். அவர்கிட்ட சொல்லி சுருளா செய்கிறா அப்படின்ட்டு நல்லா ஒட்டி கிரிச்சு முண்டை ஏர்போர்ட்டுக்கு போன முண்டை அந்த மண்டையோட தானே போனேன். இந்த மண்டையோட போயிருக்கேன். அங்கே ஒரு பொம்பளை மண்டை மசூர் மாதிரி இருக்கும். இவன் பிறந்தவளுக்கு அப்ப பாஸ்போர்ட்ல ஏன் அப்படி இருக்கு, அது தச்சேன் வெளியே கூட முண்டைன்னு கட்டி விட்டேன். மண்டைகள் மசூர் ஊதுறது ஏன்? மச்சான் சிங்கப்பூர் போலையா? சிங்கப்பூர் போலையான்னு சூம்ப போனார், தூங்க போனார். மொட்டைதான் ப்ரோ நல்ல வாயில இருக்கிற மசூரை வச்சு உசுரை காப்பாத்தணும். உனக்கு என்ன குறையுது கண்ணே? ஏன் ஆம்பளை பெரும்பாலும் வேட்டியெல்லாம் பிடிக்கும் போது இப்படி பிடிச்சிட்டு போறாங்க சொல்லு. ஏன் கீழே விழவ கூடாது? வேட்டிடா என்ன மேல பொம்பளையால சிரிப்பா பாரு. மாமியா என்றால் என்ன? ஆத்தா உங்களத்தையும் கேட்கிறேன். மாமியா யார் தெரியுமா? அது சான்சினா நீ ட்ரிபிள் எக்ஸ். நோ, தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் யாருன்னா மாமியா தான். ஒரே மாதிரி நினைக்கிறேன் மேடம். மாமியாவுக்கு மருமவுக்கு சண்டை ஓட்டு உருண்டு மாமியா தலைய மருமக பிடிச்சா. மாமியா பழைய காலத்து முடி வெரி ஸ்ட்ராங், மருமக டோப்பு பிடிச்சு வாடி முண்டை இழுத்துருக்கா. மாமியா கரையில விழுந்து வேறு கட்ட பெட்டக்ஸ்ல குத்தி. தப்பு, ஒட்டு மசூர் தப்பு. என் தம்பியெல்லாம் யோசிச்சு சிரிப்பாங்க. ஒட்டு மசூர் தான் என்ன. அதான் எங்க ஊர்ல நடந்த கதையை சொல்லு. நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். உங்க காலெல்லாம் தொட்டு கும்பிடுவேன் நானு. மாமியா மருமக ஒரே மாதிரி இருக்கணும். சண்டை எப்படி வருதுன்னா, மாமியா மருமகளுக்கு சண்டை வராதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். மாமியா புளிக்குழம்பு சாப்பிட்டுச்சுன்னா நீயும் புளிக்குழம்பு சாப்பிடும். அது இனிப்பு இல்லாம டீ குடிச்சா நீ வெறும் கிளாஸா கூட சப்பிக்கிட்டே குடி. சீரியல் பார்க்கும்போது சண்டை வந்துடும். மாமியா ஒரு சீரியல் பார்த்து மருமக ஒரு சீரியலை பார்த்து மருமக ரிமோட் எடுத்து மாத்தினான ஓர் ரிமோட் தாத்துவோம். செய்யக்கூடாது. ஒரே மாதிரி பார்த்து. எங்க ஊர்ல மாமியாவுக்கு மருமக சண்டை. ரெண்டு பேரும் வரைஞ்சு கட்டிட்டு கிறுக்கு முண்டைய உன்னைய இருடி 7 நாள்ல உன்னைய நான் என்ன பண்றேன் பாரு. மாமியா போடி முண்டை, நான் 3 நாள்ல உன் ஜோலியை பிடிச்சிருக்கேன். 2 முண்டையிலும் மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டாங்க. மாமியா 100 நாள் வேலை பார்த்த காசை வச்சு 70 கிலோ மிளகா எங்க அங்க அரைச்ச. அப்புறம் என்ன ரைஸ் முள்ள மிளகாத்தூள் அரைக்கவா? மருமக பணத்து முறையில பெடி ராஸ்கல் நீ 70 கிலோ நான் போட்டிருக்கேன் 10 பவன் செயின் அடகு வச்சுட்டா. 500 கிலோ மிளகா. மாசாணியம்மன் கோயிலுக்கு போய் மருமக இந்த பக்கம் அம்மி, மாமியா அந்த பக்கம். மாமியா தண்ணியை ஊத்தி அரைக்கிறான். ஆசானி அத்தா நேத்து வந்த முண்டை என்னைய பேசிக்கிட்டா, அவளுக்கு எப்படியாவது நீர் வராம செஞ்சது. இங்கிட்டு மருமக 500 கிலோ அந்த கிழட்டு முண்டைய புரட்டாசிகளை கொன்று. மாசாணி அம்மா படுத்து கிடந்தது அது எந்திரிச்சிருச்சு. அது 1500 கிலோ மிளகா அரைச்சிருக்கு. மாசாணி அம்மை சிவபெருமான நினைச்சு, சிவபெருமானே இந்த 2 முண்டையை நீங்க கொண்டு இல்லாட்டா இவளுக பல குடும்பத்தை கடத்துறாங்க. அரைக்கலாமா மிளகா கிலோ என்னன்னு தெரியுமா? அதான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். 2 பொம்பளைய நல்லா கேளுங்க. நாளைக்கு 100 நாள் வேலையில பேசிருக்கலாம். 2 பொம்பளைய கேரளத்துக்கு போயிருக்காங்க. கேரளத்துக்கு போகும்போது குறுக்க வயக்காட்டுல நடந்து போகும்போது பெரிய பெரிய பாம்பு நல்லா வாயில வந்துடும். பாம்பு அது இல்லடா, பெரிய பெரிய வெள்ளரி பழமா கிடந்திருக்கு. இந்த 2 பொம்பளையெல்லாம் இந்த கேதத்துக்கு பச்சை கொண்டு போவாளுல, இதை போய் நம்ம கேதம் கேட்டு வந்து இந்த காட்டையே அழிச்சிட்டு போயிடுவோம். நல்ல நல்ல வெள்ளரி பழமா கிடக்கு. பார்த்துட்டு போயிட்டாள். அங்க கேத வீட்டுல 10 பொம்பளைய சேர்ந்து ஒருத்த மூஞ்சிய ஒருத்தன் பார்த்துட்டு அழுதுருக்காங்க. முக்காட போட்டுக்கிட்டு
இந்த 2 முண்டையும் போய் கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு 2 பேர்த்துக்கு உப்பு தெரியும். ஒரு ஒம்பளை சைஸா வெள்ளரி பழத்தை நினைச்சு வச்சிருக்கா. ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா செத்தனை ஆம்பளை எப்போ கொடி கொடியா வெள்ளரிக்கா என்ன பத்த ஐயா அது ஓம்பளத்துக்கு மேல இருக்கும்டா. இன்னொரு ஒம்பளை அடி 1 7 கிலோ 8 கிலோ இருக்க முடி கொட்டையை தட்டி. அடுத்து ஒரு ஒம்பளை அடி போகும்போது நம்ம காட்டையே அழிச்சிருவ முடி. இந்த தோட்டத்துக்கு அடி ஊட உட்காந்து அழுதுவன் அவ அடிச்சிருக்காவாரு. அடிச்சாக்கா தீ முட்டையில புடுங்கி தொலைச்சிடாது அடி. நான் விதைக்காக தாண்டி 4 வளம் போட்டிருக்கேன். இந்த 2 ஒம்பளையும் சமாளிச்சிருக்காங்க. ஏக்கா உங்க வளமும் தெரியாதுக்கா ஆரம்பிக்கான்னு அறப்புடி மூக்கு செடியா. ஆம்பளைகளுக்கு ஒரு கதை சொல்றேன். இப்ப பாய்ஸ் எல்லாரும் கேளுங்க. கட்டுன மனைவியை தவிர வேற எவனாவது தொகாசு கலைஞ்சினா அவன் நிலைமையை சொல்றேன். நடந்த கதை. ஐயா சார் போய்யா நீ சிரிச்சுக்கிட்டே நோட்டக்கூடாது. பெரிய பையனே ரைட்டா வை. ஹலோ ஆம்பளை பூரா கவனமா கேளுங்க. ஒரு மளிகை கடைக்காரன் ரொம்ப நாளா ஏத்து விட்டு பொம்பளையை நோங்கியிருக்கேன். அந்த பொம்பளை வந்துச்சுன்னா இவன் மளிகை கடையே காலி பண்ணியிருக்கேன். அப்ப அந்த பொம்பளை நினைச்சிட்டா பெரிய பொட்டை வரைக்கும் இருப்பேன் போல, இவனை எப்படியாவது கடையை எழுதி வாங்கிடணும் அப்படின்னு சைஸா சொல்லியிருக்கா. ஒரு நாள் போய் என் புருஷன் இன்னைக்கு வெளியூர் போறாரு, நீங்க சும்மா இருந்தா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க. மளிகை கடைக்காரன் சட்டிலாம் கலட்டிட்டான். மூட தூக்கும் போது அழுத்தாம இருக்க. மளிகை கடையில இருக்க அரசன் சோப்பு, ஆத்தா விட்டு புருஷன் சோப்பு, கிசுமுசு முந்திரி, மளிகை கடை சாவி திராசு கடை அம்புட்டி மூட்டையை கட்டி அவ வீட்டுக்கு போயிட்டேன். போய் கதவை சாத்திருக்காங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. மளிகை கடைக்காரனுக்கு நீர் கசிவு ஏற்பட்டு கொலையா கொண்டு விட்டோம்ட்ட வர சொல்லிச்சு. அப்ப கடையும் போச்சா. பார்த்தா கதவை திறந்துருக்கா புருஷன் வெல்டிங் ராடோட உள்ள இருந்த மளிகை கடைக்காரனே 1க்கு அடிச்சதுல ஏபிசிடி முடிச்சுட்டேன். ஆனா அவ நல்லவ, ஒரு பத்தினி, நல்லா இருக்கணும். அந்த தாய் ஒரு ஐடியா சொல்லியிருக்கா மளிகை கடைக்காரன்ட்ட. என் புருஷன் வந்துட்டேன், நம்ம 2 கொண்டுருவேன். நீ என்ன பண்றீன்னா பீரோல என் சேலை இருக்கு, அதை கட்டிக்கிட்டு பொம்பளை மாதிரி பக்கத்துல திருக கடை, அதுல கேப்பை அள்ளி போட்டு திரிகிட்டே இரு. என் புருஷன் பொம்பளை தான் நினைச்சு போயிருவேன்னு சொல்ல. இப்ப போய் மளிகை கடைக்காரன் சேலையை சுத்தி இருக்கேன், நீர்மாலை சுத்தி முக்காடை போட்டு டூட்டியை கிளம்பிட்டேன். கேப்பை அள்ளி ஓட்டையில ஓட கிரிச்சு பிடிச்சா புருஷன் போல. நைட்டு 12 மணி வரைக்கும் திரியிருக்கேன். கையெல்லாம் வீங்கி அக்கா போயிட்டு வர காண்டிருக்கேன். போயிட்டேன். மறுநாள் இந்த பொம்பளை போய் காலில் விழுந்து நேற்று எப்படியே புருஷன் வெளியூர் போனே வந்துட்டேன், இன்னைக்கு ரொம்ப தூரம் போறேன், கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா இருந்தா மதியம் 1 மணிக்கெல்லாம் வாங்கன்னு சொல்ல. மளிகை கடைக்காரன் காலில் விழுந்துட்டேன். நேற்று 6 மணிக்கு வந்தே 11 மூடை கேப்பதறி இருக்கு. இன்னைக்கு 2 மணிக்கெல்லாம் வர சொல்லி மூட 100 200 அதனால ஏன்னா அப்ப கேப்ப விளைஞ்சிச்சு, கேப்ப திருக விட்டா. இப்ப எவனாவது அடுத்த முன்னாடி நோங்கினா இடியப்பலடா உளுந்தாட்ட விட்டு. ஹலோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுறேன். ஹலோ 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 தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேஜ பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேச பிதா அப்துல் கலாம். ராம ராம ராமநாடு 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 ராமேஸ்வர படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம்.
துல்கனா தென்பாண்டி ராமநாடி நம்ம தேசமிதா துல்கனா தமிழ்நாடு அங்கிட்டு பூரா கேரளா ஆந்திராவா கைகளுக்கு அப்புறம் என்ன இடத்துல முன்னலான கொடி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுத்தூர் வட்டம் எட்டிச்சேரி கிராமத்திலே அறுபாத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ முனியப்ப சாமி திருக்கோவில் புரட்டாசி மாத பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் முதுகுத்தூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர் தினமேலும் பேரையூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் மற்றும் புல்வாய்க்குளம் குறும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் இவள் முன்னிலும் இந்த எட்டிச்சேரி இந்த தேவேந்திர உள்ள அன்புக்கிற பொதுமக்கள் இந்த நாடகத்தை ஒருமனதோடு இந்த சாமியை கும்பிட்டு இந்த நாடகத்தை நீங்க நடத்தினாலும் வெளியூர்ல இருந்து வருக தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அதை விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் திருச்சி மண் கண்டெடுத்த எம்பி தேவன் அவர்கள் இந்த மேடைகளே வேடன் வேடன் பிரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பயந்தமிழ் செல்வி பட்டாசு வெடித்தால் பயந்து கொள்ளும் சின்ன பிள்ளைதான். எனது அன்பு தங்கச்சி துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ பள்ளி அம்மா எம்ஏ முடிச்சிருக்கா. கொஞ்சம் குனிவே ரெண்டு அடி அடிச்சுக்கிறீங்க. அம்பினோட பார்க்க மாட்டேன் மடுவில் எடுத்து வெண்ணமேனே எம்ஏ படிச்சுக்கிட்டு இருந்தா எதுக்குடா ஒடிஞ்சுக்கிட்டு பவுடர் போடுது. அவன் ஆத்தா பென்சில் எம்ஏடா அதை பார்க்குறான்டா கங்காரு. எம்ஏ எம்ஏ புடுங்கடா எம்ஏ படிச்சுக்கிட்டா 4000 சம்பளத்துக்கு பேக்க தூக்கிட்டு தெரியுது. நேரம் எம்ஏ படிச்சிருந்தா அது ஆபீசர் ஆயிருக்கு. நீ போய் லோன் வாங்கிட்டு திருவிழா தெரியுது. ஏதோ ஆண்டவே அதை அப்படி வச்சிருக்கேன். எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உண்மையிலே உடம்பு பார்த்தீங்கன்னா 800 மூட சிமுண்ட ஒரு ஆளா இறக்குவேன். கட்ஸ் அப்படி இருக்கும் ப்ரோ. பெட்டாக்ஸ் குசு ஓட்டானா அள்ளி சீ கிடையாது எள்ளு. என் நண்பன் அது கட்ஸ் கிடையாது எலி. ஆனா தொண்டை வளம் அருமையான பாட்டுக்காரன். இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லை மண்டையில் மசரு என்ன சொல்ற காம் கத்தாக ஏறுக. உண்மையிலே அது 2 பேரு மலேசியாவில இருந்து வந்து குழப்பி விட்டுருக்காங்க. என்ன செந்தில் மசரு இல்லை இவன். ஆமா விறகு வெட்டி முள்ளடிச்சு போயிருச்சு. தேனோட கோழிப்பைய தலை
வளர்ந்துரும் இருக்காங்க. இவனும் பிராய்லர் கோழி இருக்குல்ல, பண்ணைக்கு போய் 1/2 கிலோ கோழி போய் எடுத்து தேன்ல உழைச்சி போட்டிருக்கேன். 2 நாள்ல புட வச்சிருச்சு. புண்ணா வந்து இப்ப சலம் மிதிக்கிட்டு இருந்த உட்காந்துருக்கேன் பாரு. எனது அன்பு நண்பன் வையாபுரி மண் கண்டெடுத்த செந்தில் குமரன் அவர்கள் நாரராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது இந்த உலகத்திலே பெரும் கொண்ட ஒரு திண்ணிக்கூதிமையே கிண்ணிக்கூலிமையன் என்னது தம்பிதான். அவன் முகத்துல பார்த்துக்கத்தான் பொம்பளை ஆளுகள்லாம் எந்த பிள்ளை வந்தாலும் அவனை சேனை வைக்க சொல்லு. பிறந்த 2 நாள்ல 2 கோடி அரிசி திட்டு போட்டுருவேன். ஹோட்டல்ல கொண்டு விட்டுட்டியே நீங்க நல்லா இருக்கணும். ஹோட்டலை விட்டு வரல காடன்றேன். காடை அவரு கிறிஸ்தான்னு ப்ரே பண்ண திருப்பி வந்து ஆம்புலெட் எவனாவது 4 ஆம்புலெட் 7 படிகள் சாப்பிடுவானா? அம்புட்டையும் சாப்பிட்டு போய் கண்ணுங்கிறேன் இருக்கு. அதை கேட்கிறேன், இது என்ன தோசை? என்ன முண்டை? அது கல்லு. கல்லா? சேர்ல எல்லாரும் நினைப்பிய, என் தம்பியோட நினைப்பிய, அண்ணே இப்படி பேசுது. அந்த பெட்டிக்காரு இப்படியே உட்காந்துருக்கேன். முண்டை சிமுண்டு மூட உள்ள போல இந்த சேர்ல இப்படியே உட்காந்துருக்கேன். போதும் என் அன்பு தம்பி, உண்மையிலே தம்பி ஒரு சிப்ப அரிசி தானே தின்ட்டு போறியாப்பா. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் உண்மையிலே அருமையா பாடினாங்கப்பா. அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்கப்பா. என்ன பெரிய லலிதா சோழரில் பொம்மை இருந்தது மாதிரி அவர் இருந்தா. ரொம்ப நடிக்காத. காலையில காசு இல்லாம முதுகுத்துல பிறகு திங்க விட்டுருவேன். எச்சிய தொட்டு தொப்புல வச்சு விட்டுருவேன். இவன் கதை சொல்லியிருக்கேன்லப்பா, எல்லாம் கேட்டிருப்பீல. தீபாவளிக்கு என் தம்பிகளுக்காக சொல்றேன். அங்க 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 என் தம்பிகளை பூரா கோமியத்தை பேர சொல்லிடுவேன். கல்லு மண்டை கூட. இவன் தீபாவளிக்கு முதல் நாள் தம்பியை கேளு, ஒரு உள்ள சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டா முண்டை சரியான போதையில சட்டி போடாம கைலியோட படுத்து கிடந்திருக்கேன். இவன் மயன் பாவம், அவன் 2 வயசு ஆகும். அவன் ஓடியாந்து எப்பான்னு இருக்கேன். இவன் என்னடா பக்கத்து வீடு ராகுல் அஜித்லாம் வெடி போடுறாங்கப்போ. இவன் ஒடுமுட போட்டோ நெஞ்சுக்கு வேட்டிய கட்டிக்கிட்டு தீபாவளி விழிஞ்சா 4:30 அப்படியே அந்த ஊதுவத்தியா அவன் மயன் வெடி பாக்ஸ். தேவேந்திர குடும்பங்களின் தெய்வமாக இருப்பவரா, தேவேந்திர குடும்பங்களின் தெய்வமாக இருப்பவரா, தியாக சுடராய் நம் சமுதாயத்தில் பிறந்தவரா, தியாக சுடராய் நம் சமுதாயத்தில் பிறந்தவரா. அந்த சுக்க யாரு? நம்ம இம்மானுவேல் பாரு. அந்த சுக்க தங்கம் பாரு, நம்ம இம்மானுவேல் பாரு. தன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னே நானே நன்னே தன்னே நானே நன்னே தனநானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே. வெள்ளையர்கள் வைத்திருந்த ஆயிரே கிடங்குக்குள்ளே, வெள்ளையர்கள் வைத்திருந்த ஆயிரே கிடங்குக்குள்ளே வெடிகுண்டை கட்டி குதித்து உயிர் விட்ட முதல் வீரன், வெடிகுண்டை கட்டி குதித்து உயிர் விட்ட முதல் வீரன். அந்த சொக்க தங்கம் யாரு? தியாகி சுந்தரலிங்கம் பேரு. அந்த சொக்க தங்கம் யாரு? தியாகி சுந்தரலிங்கம் பேரு. தன்னை நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னை நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னை நானே நன்னே தன்னை நானே நன்னே தன்னை நானே நன்னே தன்னை நன்னே நானே நானே நன்னே நானே தன்னை நன்னே நானே நானே நன்னே நானே.
அந்த சொக்கத்தங்க யாரு நம்ம பசுபதி பாண்டியன் பேரு அந்த சொக்கத்தங்க யாரு நம்ம பசுபதி பாண்டியன் பேரு தன்னை நானே தன்னை நானே 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 தன்னை நானே நானே தன்னை நானே 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 தனநானே நானே 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 தனநானே நானே நானே அந்த உத்தமரு யாரு நம்ம தீபக் பாண்டியன் பேரு அந்த உத்தமரு யாரு நம்ம தீபக் பாண்டியன் பேரு தன்னை நானே 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 தன்னை நானே நானே தன்னை நானே நானே தனநானே நானே நானே தன்னை நானே நானே ஒரு தானே நானே நானே தன்னை நானே 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 அந்த சுக்கத்தங்க யாரு நம்ம சாம்பாண்டிய பேரு அந்த சுக்கத்தங்க யாரு நம்ம சாம்பாண்டிய பேரு தன்னை நானே 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 தன்னை 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 நானே நானே நன்றி கைதி உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். அப்புறமா
அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா எக்குளமும் ஓட்டுகின்ற இவானுவே சேகரடா இவானுவே சேகரடா அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா எக்குளமும் ஓட்டுகின்ற இவானுவே சேகரடா இவானுவே சேகரடா சாதி முறையை எழுத்தவரு சமத்துவத்தை கொடுத்தவரு சாதி முறையை எதிர்த்தவரு சமத்துவத்தை கொடுத்தவரு தேவேந்திரன் வாழ்க்கையிலே ஒளியாய் திகழ்ந்தவரு தேவேந்திரன் வாழ்க்கையிலே ஒளியாய் திகழ்ந்தவரு அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா செல்லூரில் பிறந்த மகன் சிங்கமென எழுந்த மகன் செல்லூரில் பிறந்த மகன் சிங்கமென எழுந்த மகன் படை வளர்த்த தங்க மகன் எங்கள் குல தேவேந்திரன் படை வளர்த்த தங்க மகன் எங்கள் குல தேவேந்திரன் அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா ராணுவத்தின் தளபதியாய் ஆட்சி செய்த வீரனடா ராணுவத்தின் தளபதியாய் ஆட்சி செய்த வீரனடா எதிரிகளை நடுங்க வைக்க எழுந்த எந்த தலைவனடா எதிரிகளை நடுங்க வைக்க எழுந்த எந்த தலைவனடா அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா